மக்களே, வெல்கம் டு இமான்ஸ் யூ. இப்போ வந்து காலேஜ் முடிஞ்சு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப பசிக்குது. அப்போ வந்து நம்ம ஊரில் இப்போ வந்து சாப்பிடலாம், ஒரு டீ இல்லைன்னா ஒரு வடை வாங்கி சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு பப்ஸ் சாப்பிடலாம், எக் பப்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு சிக்கன் பப்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா இங்கே அதெல்லாம் கிடைக்காது. இங்கே வந்து என்னென்ன இருக்கு, இங்கே உள்ள ஆளுங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, எனக்கு நல்லா பசிக்குது, சீக்கிரமாக அந்த கடைக்கு போவோம். அந்த பாருங்க, அங்கே ஒரு ப்ளூ கலர் போர்டு இருக்கால, அந்த கடை தான் வந்து ஸ்நாக்ஸ் ஷாப்பு. அது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி, நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி அங்கே எல்லாமே கிடைக்கும். நம்ம ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி கிடைக்காது, இங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் தான் கிடைக்கும். இட்ஸ் லைக் அவர் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப். நம்ம அங்கே போய் பார்ப்போமா? இதெல்லாம் வந்து மீட்டு ரைஸோட ஒரு ஸ்டஃப் பண்ணி ஒரு கேக் மாதிரி வச்சுருக்காங்க. இது ரைஸ் தான், இது வந்து மீட்டு தான். இதெல்லாம் என்னன்னு தெரியல, எனக்கு பேர் தெரியாது. டாஃபுன்னு ஒன்று இருக்கும், இதுதான் நம்ம வந்து டோஃபு. ஃப்ரைட் டோஃபு. இது டாஃபு. ஆமாம், 30 50 தான் இருக்காங்க. சரி, ஓகே ஓகே. 50 NDDக்கு தான் வந்து அது கொடுக்குறாங்க. 30 NDDக்கு நான் கேட்டேன், ஏன்னா அவங்க தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம 50 NDDக்கு வாங்குவோம். இதா இது இது 30, அதுவும் 50 தான். அதுவும் 50 தானா? வேறு ஏதாச்சும் ஓகே, 50 NDD ஸ்குட்டு. அது வந்து ஸ்கிரிப்டோடது. அதுவே வந்து 50 NDDக்கு தான் கொடுப்பாங்க. மினிமம் வந்து இங்கே 50 NDDக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை ரெண்டும் தான் வாங்க போகிறோம். இன்னைக்கு இந்த பட்ஜெட் வந்து 100 NDD தான், அதனால் 100 NDD முடிஞ்சிச்சு. ஸ்பைசஸ் ஈஸி இண்டியன். இங்கே பாருங்க, சிக்கனோட ஹார்ட், லிவர் எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. எக்கு பாருங்கள், அந்த ப்ளூ எக்கு தானே நம்ம அன்றைக்கி பார்த்தல சிவில்ல, அதே எக்கு தான் இருக்காங்க. நம்ம சொன்னது எல்லாத்தையும் அவங்க வந்து ரீஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரை பண்ணுறது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பக்கா ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ணுறேன். எல்லாமே இங்கே நீட்டாக தானே இருக்கும். ஃபுட் சேஃப்டி வந்து ரொம்ப பார்ப்பாங்க இங்கே. இங்கே பாருங்கள், என் குஞ்சாவும் இமானும் வந்து அங்கே இருக்காங்க. குஞ்சா வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையில் எப்படி இதெல்லாம் செய்கிற அதில் பார்க்குறாங்க. அந்த வண்டியெல்லாம் போது பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்குறாங்க அவங்க. திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் ஃபார் ஸ்நாக்ஸ். இங்கே உட்காந்து வேணால் சாப்பிட்லாம். பாருங்கள், இங்கே செடி இருக்கேன், ரோஸு தான், மல்டி கலர் ரோஸு. எனக்கு எங்கே போனாலுமே ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஃப்ளவர்ஸ் பார்த்தா அப்படியே நான் எடுத்துக்குவாங்க. இதான் நிறைய இருக்காகட்டும், இங்கே செடி வச்சுருக்காங்க. இங்கே என்னன்னா எல்லா ஷாப் முன்னாடியும் அதே மாதிரி கடை முன்னாடி எல்லாமே அவங்க செடி வைப்பாங்க. எங்கள் அம்மா ஊரில் ஆம்பல், வாட்டர் லில்லி நினைக்கிறேன். இது வந்து ஒரு துளசி செடி மாதிரி இருக்கு. நம்ம ஒரு துளசி செடி மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கு. இமானும் சின்னமோனும் அங்கே உட்காந்துட்டாங்க. ஹாய் சின்னு, சே ஹாய். ஈ தா தாத்தா 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 தாத்தா. No, 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 no. No, 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 no. அவங்க வந்து நம்ம சொன்னது அவங்க மறுபடியும் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பின்னாடி வந்து ஒரு ஓடை இருக்கு,
பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு ஓடை, நம்ம ஊரில் ஓடையில் வந்து நிறைய குப்பையாக இருக்கும், பொல்யூட்டடாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு குப்பை கூட இல்லை, ஒரு பேப்பர் கூட இல்லை, ஒரு பேப்பரோ ஒரு கவர் கூட உங்களால் பார்க்க முடியல. அந்தளவுக்கு நீட்டான ஒரு ஓடை தான் இது. பாருங்கள் தண்ணி மட்டும்தான் ஓடுது. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. வெரி நைஸ். ரொம்ப நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுற பாருங்கள். கல்ச்சரே வந்து வித்தியாசமாக இருக்குது இந்தியா கம்பேர் பண்ணும்போது. அந்த மேலே ஒரு பாலம் இருக்கு, ரோடு. இதுதான் ஷாப். எப்பயும் வந்து சின்னதாக வந்து அடம் பிடிக்கிறாங்க இப்பப்போ வெளியே போகுதுக்கு. இமானுக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. அவங்க அப்பா வேலைக்கு போன உடனே அழுதுகிட்டு டோர் சைடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதனால் இவன் விட்டுட்டு வரவே முடியல. குட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போது. அதனால தான் இவனை தூக்கிட்டு வந்தேன். இங்கே இப்போ உட்காந்து இருந்தப்போ தான் இந்த போட்டில் பார்த்தேன். இங்கே பாருங்கள், FWUSOW டீப் ஃப்ரைங் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு இல்லாமல். இங்கே என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஓடை பார்த்துட்டேன்ல, அந்த ஓடையில் ஒரு குப்பை கூட இல்லை. நம்ம ஊர்லாம் இருந்திருந்தால் இந்த ஷாப்போட எல்லா வேஸ்ட்டுமே வந்து அந்த ஓடையில் தான் இருப்பாங்க, அதில் தான் நம்ம தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே அப்படி பண்ணக்கூடாது. இங்கே பண்ணிட்டேன்னா வந்து ரொம்பவே வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே க்யூ நிற்பாங்க. இதுதான் ஒரு இது சொல்கிறது இன்னொரு நல்ல விஷயம். இங்கே இருந்தால் எல்லாருமே வந்து ரஷ் பண்ண மாட்டேன், எங்கேயும் போய் ரஷ் பண்ண மாட்டேன். எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் இருந்துட்டேன்னா வந்து அங்கே என்ன இருக்கும், ஒரு லைனப் ஆகிடும், அவங்களே லைனப் ஆகிடும். அந்த வந்து நீட்டாக இருக்கும் அது பார்க்கவே. யாருமே வந்து இடையில ஏற மாட்டாங்க, ஏறி சீக்கிரமாக போகணும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறேன், ரொம்ப நல்ல கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. செடியெல்லாம் இங்கே இருக்குது. நம்ம ஊர் முல்லை எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. எல்லாம் அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. பேலன்ஸ் ஆகிடும். Thank you. Bye bye. நம்ம 500 கொடுத்தா 400 ருபீஸ் அவங்க என்டிடி அவங்க கொடுத்து கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரைடு ஸ்நாக்ஸு சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். See you next video. Bye bye.